Hello everyone, I'm Paul. Welcome to PJ Tech Tips. ஸோ இன்றைக்கு நாங்கள் அது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் guys, இன்றைக்கு வந்து பேசிஸ் பிராண்டோடைய ஒரு ஸ்க்ரீன் ஹேங்கிங் லைட்டுன்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மானிட்டர் லைட்னு சொல்லலாம். மானிட்டரோட லைட் அவ்வளோதான். ஸோ டிஸ்பிளே லைட் இல்லாட்டி மானிட்டர் லைட் எப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதான் அந்த இது. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் த அன்பாக்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதான் அந்த கிராஃபிக் இமேஜ். ஸோ அந்த லைட் எப்படி இருக்குமோ அதோட கிராஃபிக் இமேஜ் கொடுத்துருமா பேசிஸ் பிராண்ட். ஸோ பின்னாடி அதே மாதிரி கிராஃபிக் இமேஜ் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல் எப்படி இதோட அவுட்புட் இருக்குன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அதோட மாடல் நம்பர், கலர் டெம்பரேச்சர்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும். ஸோ லெட் மீ அன்பாக்ஸ் கைஸ். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணி இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஐம் டோட்டலி ஹாப்பி வித் த அவுட்புட். ஸோ இதான் அந்த லைட், மானிட்டர் லைட். ஸோ கம்ஸ் வித் த கேபிள் கைஸ். ஒரு யூஎஸ்பி கேபிள்னு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா comes with the user manual. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஆமாம் யூசர் கைடாக தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம் வாரண்டி கார்டு மாதிரி உண்டு. ஆமாம் இந்த ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கிங் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மானிட்டர் பின்னாடி மவுண்ட் பண்ணிட்டு ஒரு மவுண்டிங் பிளேட்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பின்னாடி வந்து இந்த மேக்னெட். ஸோ வந்து அந்த அதில் ஸ்டிக் பண்ணிக்கும். ஸோ அதான் அது. ஸோ இதுதான் கைஸ் இந்த மானிட்டர் லைட்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் ஹேங்கிங் லைட். ஸோ இதான் அந்த இதை நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து உண்மை நல்லாயிருக்கு கைஸ். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டல் மாதிரி தான் இருக்குது. இங்கே யாரெல்லாம் பிளாஸ்டிக் தான், பட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லணும். இதுவே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும்டா அவுட் ஆஃப் 10 வந்து இதுவும் நான் வந்து 9.5 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பில்ட் குவாலிட்டி தான் சொல்லணும். 9.5 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து இதோட டிசைன் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பேஸில் சொல்லி இந்த அவங்களோட பிராண்டிங் கொடுத்து இதுதான் அந்த டச் கண்ட்ரோல். ஸோ இதில் ஆன் ஆஃப், அதுக்குமா இதோட டெம்பரேச்சர். ஸோ வார்ம் இல்லாட்டி கூல். ஸோ உங்களுக்கு அந்த வார்ம் டெம்பரேச்சர் அது கூல் டெம்பரேச்சர் வேணுமோ அதை அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஸ்லைடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டச் கண்ட்ரோல் தான். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதை மவுண்ட் பண்ணுறதுக்குரிய மவுண்டிங் இது இருக்குது. ஸோ இது வந்து மேக்னெட் கைஸ். இது கூட மேக்னெட் இருக்குது. ஸோ அந்த மவுண்ட் ஒன்று இருக்குன்னா ஆல்ரெடி நான் மானிட்டர் பின்னாடி ஒட்டிட்டேன் அது. ஸோ அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒட்டினால குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மவுண்ட் பிளேட்டும் உங்களுக்கு வரும்னு சொல்லி நான் வீடியோ சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் மவுண்ட் பண்ணிங்கன்னா அழகாக அதில் போய் ப்ளேஸ் ஆகிடும். அதுமாதிரி இது வந்து இந்த வயர் அழகாக இது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இதான் அந்த எல்இடி லைட். நீங்களே பார்க்கலாம். அந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வார்ம் அண்ட் கோல்டு ரெண்டுமே இதில் வரும். ஸோ அதான் அது டெம்பரேச்சர் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை காய்ஸ். சிம்பிளான ஒரு மானிட்டர் லைட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்க்ரீன் லைட்டுன்னு சொல்லலாம். வீடியோ நான் ஏன் மெயினாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனால் என்ன யூஸ் இருக்குது, அதனால் அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு அந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ மெயினாக வந்து நீங்கள் வந்து லைக் நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணுற ஆட்களாக இருக்கட்டும். ஸோ அன்மா டைமில் வந்து நல்ல பிரைட்டான ஸ்க்ரீன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ஃபீல்டு வந்து ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் அந்த ஃபீல்டில் இருக்கிறதால நார்மலாக நைட்டில் ஒர்க் பண்ணும்போது வந்து லைட்ஸ் வந்து லைக் பிரைட்டான லைட்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக டிம் லைட் யூஸ் பண்ணுவேன். பட் மானிட்டரோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கலர் பேலன்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம பிரைட்னஸ் எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது வந்து ஃபுல் பிரைட்னஸில் வைக்கும்போது தான் கரெக்டான எக்ஸ்போஷர் எனக்கு வரும். இப்போ கண்ணுக்கு வந்து அது கூடாது ஃபுல் பிரைட்னஸ் நாங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம்டா இந்த மாதிரி ஒரு லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் லைட். ஸோ இதை வந்து நீங்கள் வைக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இது கிடைக்கும் கைஸ். ஸோ என்ன தான் நீங்கள் மாட்டர் ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலுமே இந்த லைட் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஐஸை வந்து ஸ்ட்ரெயினாக இல்லாமல் பாதுகாக்கும். ஸோ அதான் அந்த மெயின் இதோட யூஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த கீழே ஒரு லைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ரொம்ப டிம்மாக லைட்டாக இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி டைம்லேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைட். சிம்பிளான ஒரு கேஜெட் தான் சொல்லணும். பட் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு கேஜெட்னு சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கேஜெட் மாதிரி நீங்கள் இதை வாங்கலாம். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த விஷுவலில் வந்து எப்படி இருக்குது. நான் எப்படி இதை என்னோடய மானிட்டருக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஐஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் ரொம்ப நைட்டெல்லாம் லைட் வந்துட்டு ஒரு டிம்மாக இருக்க டைம் தான் இது அழகாக நீங்கள் போட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லைக் கண்ட்ரோல் நீங்கள் பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இதில் வார்ம் கூல் ரெண்டுமே நாங்கள் வந்து கலர் டெம்பரேச்சர் வந்து நாங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். அது ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மேலே ஃபுல்லாகவே டச் சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு உண்மையில் இதோட இது. ஸோ பிரிட்டி மச் அவ்வளோதான். இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் எதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன், என்னத்துக்கான யூஸ் ஆகும் சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ நான் போட்டது. ஸோ இதான் அந்த பேஸுடைய இந்த லைட் பார், இல்லாட்டி ஸ்க்ரீன் லைட்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த பவர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கைஸ். நீங்கள் அடாப்டர் 5 வாட்ஸ் அடாப்டர் வச்சு கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து உங்களோட மானிட்டரில் யூஎஸ்பி போர்ட் இருந்துச்சா நீங்கள் அதை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ண உடனே அந்த பவர் பட்டன் மாதிரி காட்டும் டச் ஸ்க்ரீன் இது. ஸோ இது ஆன் பண்ண உடனே நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கூல் லைட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அதை வார்முக்கு மாற்றுறேன். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அது கலர் மாறும். ஸோ பிரைட்னஸ் வந்து நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நீங்களே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் பிரைட்னஸை குறைக்கிறது, கூட்டுறது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். தேவையான அளவுக்கு நாங்கள் கூட்டிட்டு அதே மாதிரி இதில் திருப்பி நாங்கள் வார்ம் லைட்டோ இல்லாட்டி ஒயிட் லைட் எது வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதை செக் பண்ணி நீங்கள் வந்து இந்த பிரைட்னஸ் இதே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூல், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். முன்னாடி ஒர்த். ஆமாம், இந்த டச்சு நல்லா அக்யூரேட்டாக இருக்குது நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது டச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மைனஸ் மேலே நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ரைட், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லைட் கைஸ். முன்னாடியே ஆக்சுவலாக லோ இதில் இருக்குன்னா ஃபுல்லில் வச்சு காட்டுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். சரியான ப்ரைட், சரியான ப்ரைட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இதை வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தெம். ஸோ அவங்களோட ஆன்லைன் ஸ்டோர் இல்லாட்டி அவங்களோட ஸ்டோரை நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.